Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் இது வரைக்கும் டச் பண்ணாத ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்டிஎம்எல்ல இதில் சிஎஸ்எஸில் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், கிளாஸஸ் அண்டு ஐடிஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ஒரு டாப்பிக்கே நம்ம பார்க்கவே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் அண்ட் இந்த ஐடிஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல நான் 2 பட்டன் போடுறேன். இப்போது நம்மக்கிட்ட 2 பட்டன் இருக்குது. கரெக்டாக? இப்போது நமக்கு நிறையா சுச்சுவேஷன்ஸ் வரும். என்ன மாதிரி அப்படின்னா, இந்த பட்டன் ஒரு கலர்லையும் இந்த பட்டன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும். கண்டிப்பாக நம்ம வெப்சைட்டில் ஒரு 10 பட்டன் இருக்குது அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும். இது பட்டனில் மட்டும் நான் சொல்லலை. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது H1 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த H1 நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த H1க்கு நான் இதில் போயிட்டு நான் ஒரு கலர் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இப்போ H1 இது கலர் என்ன கலர் கொடுக்கலாம்? ஏதாச்சும் ஒன்று ப்ளூ கலர் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். நான் ப்ரௌன் கொடுக்குறேன். இப்போது எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். அதாவது இது ஒயிட்டாக இருக்கணும், இல்லைனா இது ரெட்டாக இருக்கணும், இது ப்ளூ, இது ப்ளூவிலே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ப்ளூ கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். கரெக்டாக? இப்போ உங்கள் வெப்சைட்டில் இந்த மாதிரி 2 H1 இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நினைப்போம். அதே மாதிரி தான் 2 பட்டன் இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு பட்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். கரெக்டாக? ஸோ இது எதுக்கு யூஸ் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, கிளாஸஸ் இல்லைனா ஐடிஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடி நான் சொல்லி தரவே தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் இதில் போயிட்டு இப்போது இந்த H1 டேக் இருக்குது அப்படின்னா இதில் நான் கிளாஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இது நான் என்ன வேணால் போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1 அப்படின்னு போடுறேன், இல்லைனா 1 இப்படி வேணால் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு போடுறேன். ஓகேவா? கலர் போடுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெட்டு இல்லை ரெட்டுன்னு போடுறேன். நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இதை கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ரெட் கலர்லாம் மாறாது. நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிளாஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணால், இங்கே போயிட்டு சிஎஸ்எஸில் போயிட்டு டாட் ரெட் அப்படின்னு போட்டு நீங்கள் இது உள்ள ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணலாம். ஏதாச்சும் ஒன்று மென்ஷன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் கலர் ரெட்டு அப்படின்னு சேவ் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் கலரில் மாறிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு நான் ரெட்டு அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா டாட் போட்டு நான் ரெட் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நார்மலாக H1A அப்படின்னு வராது, டாட் வரும். டாட் போட்டு தான் நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ டாட் போட்டால் தான் இது ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகேவா? மேலே காட்டுது பாருங்கள், எலமெண்ட் கிளாஸ் ரெட்டு அப்படின்னு காட்டுது. கரெக்டாக? ஸோ இதுதான் பண்ணணும், சிம்பிள் தான். ஸோ டாட் ரெட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் சப்போஸ் இங்கே ப்ளூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ளூ அப்படின்னு போடணும். ஸோ இப்படி நீங்கள் அந்த கிளாஸ் நேமை மென்ஷன் பண்ணி ஏதாச்சும் ஒரு உள்ளே என்ன ப்ராப்பர்ட்டினா கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். மேபி அது எது வேணால் இருக்கலாம். ஈவன் நீங்கள் இதுக்கு ஹாவர் கூட பண்ணலாம். இப்போ ரெட் அப்படின்னு போட்டு நான் ஹாவரில் கூட இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ ஹாவர் பண்ணால் கலர் பிங்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் இது பண்ணால் கூட ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மேபி நீங்கள் இந்த கிளாஸை தூக்கி நீங்கள் எங்கே வேணால் போடலாம். அதாவது இந்த கிளாஸை தூக்கி நான் இங்கே கூட போடலாம். இந்த இடத்துல கூட இதே சேம் கிளாஸை நான் ரெட்டுங்கிற இந்த கிளாஸை மறுபடியும் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறிடுச்சு இந்த டெக்ஸ்ட். பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸுங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி அதோட ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. இப்போ நான் இங்கே கிளாஸ் ஈக்குவல் டு ரெட்டுன்னு கொடுத்தேன். கரெக்டாக? பட் இந்த கலர்லாம் நான் எதுவும் மென்ஷன் பண்ணல. இப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், இந்த ஏ டேக்கில் இருக்க எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கும். அதை நார்மலாக ப்ரொசீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிளாஸுங்கிறது என்ன பண்ணோம், அது உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை மட்டும் ஓவர் ரைட் பண்ணோம். இப்போ அது உள்ளே மட்டும் நம்ம கலர் கொடுத்துருக்கோம்ல,
ஸோ அது உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை மட்டும் ஓவர் ரைட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மலாக ஏக்கு வந்து என்ன இதோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கும். இந்த கிளாஸுங்கிறது இந்த இந்த டெக்ஸ்ட் கலரை மட்டும் பிங்காக இல்லை ரெட்டாக மாற்றிடும், நம்ம கொடுத்துற கலரை மாற்றிடும், ஜஸ்ட் ஓவர் ரைட் தான் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இங்கே வந்து சிம்பிளாக வேறு ஏதாச்சும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ப்ளூ அப்படின்னு போடுறேன். நீங்கள் கலர் தான் கொடுக்கவும் கிடையாது, நீங்கள் என்ன நேம்னா கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அஸ்வின்னு கொடுக்குறேனே, அஸ்வின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், டாட் அஸ்வின். இப்போ நான் சும்மா வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போ நான் சும்மா அஸ்வின் வச்சுருந்தேன் அப்படின்னா நார்மலாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ எப்போ நார்மலாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் வந்து நார்மலாக இந்த ஏ டேக் வந்து என்ன சிஎஸ்எஸ் இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கும். இப்போ நான் இந்த அஸ்வினுங்கிற இந்த கிளாஸில் போயிட்டு நான் எதாவது எழுதுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கலர் வந்து இல்லை பேக்ரவுண்ட் கலர், ஓகேவா, பேக்ரவுண்ட் பிஜி கலர் வந்து ஒரு ஒயிட்டுக்கு பதிலாக நான் வந்து என்ன கொடுக்கலாம், இப்போ வந்து என்ன ஆரஞ்சு இருக்கா, ஓகே, இப்போ நான் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, ரெட்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளாக இங்கே இந்த டேக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி இங்கே போய் ரெட் அப்படின்னு மாறிக்கும். அது வந்து எல்லாத்துக்குமே பண்ணாமல் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளாஸ் நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோமோ அதுக்கு மட்டும்தான் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். இப்படி காப்பி பண்ணி நீங்கள் அதை இங்கே கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நார்மலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே போயிட்டு நான் வந்து இங்கே வந்து பர்பிள் அப்படின்னு போடுறேன்னு வச்சுப்போம், பார்த்தீங்களா, ரீயூஸ் பண்ணிக்கலாம் நான். ஸோ நீங்கள் வந்து இது என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிளாஸஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கிளாஸஸை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை கிளாஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் அப்படிங்கிற லிமிட் கிடையாது. ஓகேவா? நீங்கள் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதை எத்தனை வாட்டி வேணால் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கிளாஸோட கான்செப்டில் தான் ஐடியும் வரும். ஸோ ஐடி அப்படிங்கிறத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா அதே தான், ஐடி ஈக்குவல்ஸ் டு ஏதாச்சும் ஒன்று போடுவோம். இப்போ நான் வந்து ஐடி ஈக்குவல்ஸ் டு நான் வந்து ரெட் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் இங்கே போயிட்டு டாட் போட மாட்டேன், ஹேஷ்டேக் போட்டு ரெட் ஐடி அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஐடியை யூஸ் பண்ண முடியும். இப்போ ஐடிக்கு வந்து நான் வந்து இப்போது இந்த இதுக்கு வந்து என்ன இருக்குது, ரெட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், கலர் வந்து ரெட்டு கொடுத்துருக்கோமா. இப்போ நான் வந்து கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பார்க்குறேன். கலர் வந்து ரெட்டுக்கு பதிலாக இது என்ன கலர்னே தெரில, இது வேணால் கொடுத்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இது என்ன அப்படின்னா இந்த கிளாஸை வந்து இந்த ஐடி வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஒரு எலமெண்ட்டில் உங்களுக்கு கிளாஸ் அண்ட் ஐடி ரெண்டுமே இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும், இந்த ஐடி தான் ஃபஸ்ட்டு டாப் ப்ரியாரிட்டிக்கு இருக்கும். ஓகேவா? இந்த ஐடிக்கு தான் ப்ரியாரிட்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடியிலையும் நம்ம கலர் கொடுத்துருக்கோம், இந்த கிளாஸ்லையும் நம்ம கலர் கொடுத்துருக்கோம். பட் எந்த கலர் நமக்கு டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் கொடுத்த கலர் தான் டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி HTML கொடுக்கும்னா ஐடிக்கு தான் கொடுக்கும். அண்ட் ஐடியில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஐடியை நீங்கள் ரீயூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஐடியை நமக்கு வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. அது பண்ணால் நமக்கு வந்து HTML எரர் காட்டாது. ஓகேவா? பட் ரியல் லைஃப்பில் ஐடியை யாருமே ரீயூஸ் பண்ண மாட்டாங்க, கிளாஸஸை மட்டும்தான் ரீயூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை நம்ம காப்பி பண்ணிட்டு நம்ம இங்கேயும் போடலாம். பட் இது வந்து நான் ரியல் லைஃப்பில் யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ரியல் லைஃப்பில் யாருமே இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் இதை எடுத்துடுறேன். ஓகே. ஸோ இப்போ H1 டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகும். பட் ரியல் லைஃப்பில் இதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பர்பிள் இருக்குது. ஸோ இது வந்து ஐடியிலேருந்து வருது. ஓகேவா? இந்த ஐடியிலேருந்து வருது. இப்போ நான் இங்கே போய் கலர் மாற்றினேன் அப்படின்னா எனக்கு மாறும். நான் ரெட் அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ரெட்டாக மாறிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட்டு வந்து ஐடிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கும். ஓகேவா? ஐடிக்கு தான் எப்போவே மொதல் ப்ரியாரிட்டி இருக்கும். அண்ட் ஐடியை வந்து ரியல் லைஃப்பில் யாருமே திரும்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரே ஐடியை இந்த ஐடி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா அவங்க கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கிளாஸஸுக்கும் ஐடிக்கும் இருக்கிறது டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ரெண்டுமே ஒரே விஷயம் தான் பண்ணணும். ஜஸ்ட் கொஞ்சம் சின்டாக்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். இங்கே டாட் போடணும், இங்கே வந்து ஒரு ஹேஷ்டேக் போடணும்.
ஓகேவா? ஸோ இப்படி ஜஸ்ட்டு நம்ம எப்படியும் வந்து இந்த கோர்ஸில் ஐடி அண்ட் கிளாஸை 2 சேர்த்துலாம் யூஸ் பண்ண மாட்டோம். 2த்துல ஒரு விஷயத்தை கிளாஸஸ்னால் கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து அதிகமாக குழப்பம் இருக்காது. பட் உங்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் இல்லை இந்த ஐடி மெத்தடை வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு.